கவிஞர்களே, அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம தாவேகாவோட தலைவர் அவர்கள் வந்து ஜனநாயகம் அப்படின்ற ஒரு படப்பிடிப்புக்காக வந்து மதுரை விமான நிலையம் வந்தார். வந்தவர் சும்மா போகாமல் நம்ம முன்னாடியே பேசினது படியா, அதாவது ரோட் ஷோவை பற்றி அவர் சொன்னார் இல்லையா, அது நம்ம தானே முத எல்லாத்தையும் எடுத்து விட்டோம் எல்லாத்துக்கும். அந்த ரோட் ஷோ அது வந்து திட்டமிட்டு நடக்குதுன்னு நம்ம சொன்னோம். அதே போல் திட்டமிட்டு நடக்குது. அது வந்து ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் மாதிரி தெரியுது. அந்த ரோட் ஷோவில் என்ன நடந்துச்சு, என்ன மாதிரி பிரச்சனை நடந்துச்சு, அந்த மக்கள் கேட்டு சொல்லுங்களேன். ஏன் மதுரையில் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ரோட் ஷோ நடத்தணும்? ஏற்கனவே ஒரு கோயம்புத்தூர்ல நடத்தினாரு. கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அதிகமாக நடந்துச்சு. ஆனால் அதில் நிறைய காமெடி நடந்துச்சு. அதை ஒரு பக்கம் வச்சிருவோம் நம்ம. ஆனால் மதுரையில் நடந்த ரோட் ஷோ ஒரு மிகப்பெரிய அட்ராசிட்டி, கலக்கிட்டாங்க போங்க அப்படின்ற அளவுக்கு நடத்தியிருக்காரு. காலையில் 11 மணிக்கெல்லாம் மதுரை விமான நிலையத்தில் தொண்டர்களும் ரசிகர்களும் குவிஞ்சிட்டாங்க. ஆனால் இதில் தொண்டர்கள்னு சொன்னது 18 வயசுக்கு மேலேயா இல்லை 18 வயசு கீழேன்றது எங்களுக்கு தெரியாது. ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? அதாவது விமான நிலையம் சென்னையில் ஏறும்போதே வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. முதல் முறையாக கட்சி பதவி ஏற்றினதுக்கு அப்புறம் வேற எந்த பிரஸ் மீட் கொடுத்ததில்லை, கொடுக்குறாரு. ஏறும்போதே சொல்றாரு என்னன்னா, அதாவது கோவில் நடந்த அசம்பாவிதங்கள் மாதிரி தொண்டர்களோ ரசிகர்களோ என்னை பின்தொடர்ந்து வர வேணாம், நான் எப்படி என் வேலையை பார்க்க போறேனோ நீங்களும் வேலையை பார்க்க போங்க அப்படின்ற மாதிரி அழுது நிறுத்தமா சொல்றத வச்சு பார்க்கும்போது எப்படி தோணுது அப்படின்னா, நான் தான் சொல்லுவேன், நீங்க நான் பின்னாடி வரணும், ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை பத்தி நீங்க சொல்லுங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. நீங்க சொல்றது ரைட்டு. இருந்தாலும் கோவையில் வந்து ஒரு சில அசம்பாவிதங்கள் ரொம்ப கட்டுக்கடங்காமல் நடந்த விஷயங்கள். ஆனால் மதுரையில் அது ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டதுதான் சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டார், இது வந்து நான் வந்து கட்சி மீட்டிங்காவோ இல்ல கட்சியின் ரேலியாவோ இதை நடத்தல, தன்னுடைய ஜனநாயகன் படப்பிடிப்பிற்கு கொடைக்கானல் செல்வதற்காக நான் மதுரை வந்து அங்கிருந்து செல்கிறேன், என்னை யாரும் பின்தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழகா ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இது பிரச்சனை என்னன்னு கேளுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டவருக்கு ஏற்பட்ட கூட்டத்தை பார்த்துட்டு மதுரை கமிஷனரே ஆடி போயிட்டாரு. ஆமா கண்டிப்பா. இதுல இன்னொரு கூத்து நடந்துச்சு பாத்தீங்கன்னா, பதவியை செய்ய வேண்டிய ஒரு முதன்மை காவலர், அதாவது தலைமை காவலர் ஒருத்தவர் வந்து விஜயோட ஃபேன் போல அவரை பார்க்க போயிட்டு அந்த கூட்டத்தில் இருந்திருக்காரு. அதை யாரோ போட்டோ பிடிச்சி தலைமைக்கு அனுப்பிச்சு விட்டாங்க, பணியிடை நீக்கம் பண்ணிட்டாங்க அவர். அப்போ என்ன அர்த்தம்? இப்ப ஆளுங்கட்சிக்கு ஒரு அள்ளு விட்டுருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ கலக்குன்னு கலக்கிட்டாரு, அதனால போட்டுட்டாங்க வழக்கு. ஆமா ஆமா, இனிமேல் வழக்கு போடுறாங்க விஜய் அவர்கள் மேல. கண்டிப்பா அடுத்த ரோட் ஷோலையாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து முன்னெச்சரிக்கையோட, எந்த ஒரு ஒளிவு மறைவின்றி, அதாவது வெளிப்படையா சொல்லிட்டு வராம, பட ஷூட்டிங் போறவரு அவர் பாட்டுக்கு போயிட்டு அமைச்சர் போயிருக்கலாமே. நன்றி கவிஞர்களே, அடுத்த தடவை வைப்போம்.